Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டர் garlic chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: boneless chicken 1/4 கிலோ, வெங்காயம், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, corn flour, எலுமிச்சைச்சாறு, உப்பு, மிளகுத்தூள், வெண்ணெய், எண்ணெய், soya sauce, vinegar, egg white. chicken நல்லா குட்டி குட்டியா கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலும்பு இல்லாத அளவுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இப்போது இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கணும். இப்போது இதில் ஒரே ஒரு எக் ஒயிட் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகணும். நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுறோம். இது 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து விடுங்க. மொத்தமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து விடுங்க. நம்ம எக் ஆட் பண்ணதால் இதில் ஒட்டிக்கும். ஸோ தனித்தனியாக ஆக்கி விட்டுட்டு இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. இதில் தான் நம்ம சிக்கன் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஒவ்வொன்றா திருப்பி விட்டிங்கன்னா அதோடய கலர் மாறிடும். எக் ஆட் பண்ணதால் அதோடய கலர் சீக்கிரமாகவே மாறிடும். ஸோ பார்த்து ஒவ்வொன்றா திருப்பி விட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா சிக்கனுக்கு தண்ணியிலே வெந்துடும். இப்போ சிக்கனில் தண்ணி விட்டுச்சு. இப்போது இதை வந்து ஃபுல்லாக கிளறி விடுங்க. இது வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும். சிக்கன் ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கட் பண்ண உடனே ஈஸியாக கட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்க போது தெரியும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா பொறுமையாக திருப்பி விட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த ப்ரௌன் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கலர் மாறிடுச்சு. நல்லா அழகாக லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. அட் த சேம் டைம் ஹார்டாக இருக்கக்கூடாது. அதுமாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் பொடியை நறுக்குனா கார்லிக் ஆட் பண்ணுறோம். இதுதான் ஃப்ளேவரிங் ப்ராசஸே. ஸோ கார்லிக் வந்து ஒரு 6-7 கார்லிக் எடுத்து நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்மெல் வரும். கொஞ்சம் ப்ரௌனாகவும் மாறிடும். இப்போ நம்ம கார்லிக் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கட் பண்ணி வச்சு ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஆனியன் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனியனுக்கு வேறு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் பார்ட் ரெண்டுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட இந்த ஆனியன் தான் இருக்குது, அதே ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது இன்னும் நல்லா கெட்டியாகும் அண்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம திக்காகிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சிக்கனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட் கரெக்டாக இருந்தது. அதனால் அடுத்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். அடுத்து இதில் உங்களுக்கு வேணும்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுடலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்ம பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கனோட அந்த பட்டர் கார்லிக் ஃப்ளேவர் சேரும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ட்ரை ஆகாமல் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு கட் பண்ண உடனே அழகாக சாஃப்டாக கட் ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளேயும் நல்லா குக் ஆகி சூப்பராக ஜூஸியாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.